நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக கல்யாணமான புதுமண தம்பதிகளுக்கு புடவை எடுக்கிறதுக்காக ஜவுளி கடைக்கு போகிறாங்க. அங்கே அந்த கடை முதலாளி புதுமண பெண் கிட்ட செஞ்ச காரியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த பெண் தான் கிருஷ்ணவேணி. சின்ன வயசுல இருந்தே அப்பா கிட்ட ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்ந்தவ கிருஷ்ணவேணி. அப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்படி இருந்துமே தான் பொண்ணு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் பொண்ணு கேட்ட பொருட்களை எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பாரு. அப்படி ஆசாசையாக வளர்த்த பொண்ணை நல்லபடியாக ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கல்யாணமும் செஞ்சு வைக்கிறாங்க. கல்யாணமாகி 2 மாதம் ஆகுது. 2 மாதத்துக்கு அப்புறம் தீபாவளி வருது. தலை தீபாவளிக்காக கிருஷ்ணவேணியும் அவங்களுடைய வீட்டுக்காரரும் நேராக இங்கே வீட்டுக்கு வராங்க. தான் பொண்ணை பார்த்த அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாமா வேணி, மாப்பிள்ளையோட வந்திருக்க, சரி உனக்கு மாப்பிள்ளைக்கும் துணி எடுக்கணும், வா ஜவுளி கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ வேணி சொல்கிறா, எனக்கு காஸ்ட்லியான புடவை, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏமா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நீ எல்லாத்தையும் கேட்டதை உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, இப்போவும் அதே மாதிரியே காஸ்ட்லியான பொருளை கேட்குறியே, இது என்ன நியாயம்? கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கா, இன்னும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணவே இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ இந்த மாதிரி ஆடம்பரமான செலவு கேட்குறியே, இது நியாயமா? நீ இனிமேல்ட்டு என்ன பண்ற, ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேளு, உனக்கு நாங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நீ எடுத்துக்கணும், வா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் தஞ்சாவூர் டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கடையை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது ஒரு சிம்பிளான கடை மட்டும்தான். ஏன்னா ஹை குவாலிட்டி கடைக்கு போனால் ரேட் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கடைக்கு போகிறாங்க. அங்கே முதலாளி பார்த்தீங்கன்னா கல்லாப்பேட்டில் காசியை வாங்கி போட்டுட்டு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புடவை எடுக்கிற செக்ஷனும் இருக்கும். ஒரு சின்ன கடை தான். அந்த கடைக்கு உள்ள நுழையும் போதே முதலாளி திடீர்னு அவங்கள வரவேற்கிறதுக்காக ஏஞ்சி ஓடி அவங்கள வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி 2-3 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் அப்படி வரவேற்றிருப்பாரான்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் இவங்கள மட்டும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போட அரவணைப்போட வரவேற்கிறாரு. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் புடவையை பார்க்குறாங்க. வேணி தான் நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல போய் பிடிவாதம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏங்க அந்த புடவையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த புடவையை எடுத்து காமிக்கிறாங்க. அந்த புடவையோட ரேட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது தான் 5000 ரூபா இருக்கு, எனக்கு இந்த புடவை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னாங்க ஏற்கனவே ஏய் ஹை குவாலிட்டி புடவை சேலையெல்லாம் எடுக்கக்கூடாது, ஒழுங்கு மந்திரியா நாங்கள் சொல்ற மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கிருஷ்ணவேணி எடுத்து வைக்கிற அந்த புடவையை பார்த்த உடனே வேணியோட அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய் வீட்டிலேயே நான் என்ன சொன்னேன், உனக்கு தேவையான புடவை நாங்கள் தானே எடுத்து தருவோம், அதுவும் காஸ்ட்லியாக கேட்காத சிம்பிளாக கேளு, அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாருன்னு சொன்னோம்ல, அப்படி இருந்தும் இங்கே கடைக்கு இவ்வளோ பெரிய 5000 ரூபா தொகை உள்ள புடவை கேட்குறியே, இது இந்த மாதிரி கேட்கக்கூடாது, ஒழுங்காக வேற புடவை ஏதாவது காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடையோட முதலாளி அங்கே வராரு. அம்மா நீங்கள் பிள்ளை கேட்குற புடவையே வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வேணியோட அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. இங்கே பாருங்க, உங்களோட வியாபாரத்துக்காக எங்களை பலிகடாக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. நாங்களாம் அந்த அளவுக்கு ஹை கிளாஸ் ஃபேமிலி கிடையாது, நாங்களே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த 5000 ரூபா புடவை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு கொண்டு வந்த மொத்த காசையும் ஒரு புடவையிலே செலவு பண்ணுறதா என்ன? உங்கள் வேலையை பார்த்துருப்பாங்க, எங்களுக்கு புடவை எப்படி எடுக்கணும்னு சொல்லி தெரியும்னு சொல்லி மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லிடுறாங்க. ஆனால் அப்படி இருந்துமே அந்த கடை முதலாளி வேணியை பார்த்து கொஞ்சம் புன்சிரிப்போடு சிரிச்சிட்டு போகிறாரு. வேணிக்கு இது கொஞ்சம் சந்தேகத்தை உருவாக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கடைக்கு வர்றவங்கள யாரையுமே அப்படி வரவேற்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கனிவோடையும் அர்ப்பணிப்போடையும் வரவேற்றாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. வேணிக்கு அப்புறமும் ஒரு சில கஸ்டமர் வந்தாங்க. ஆனால் அவங்களெலாம் அந்த முதலாளி ஏஞ்சி போய் வாங்க வாங்கன்னு சொல்லவே இல்லை, உட்காந்துக்கிட்டே தான் வாங்க வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல கேட்குற புடவையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது தான் வேணிக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. என்ன இருந்தாலும் திடீர்னு இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு. சரி இருக்கட்டும், எனக்கு 5000 ரூபா புடவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணி சொல்றா. அப்போ வேணியோட அம்மா திட்டுறாங்க, இந்த பாரு தேவையில்லாமல் இந்த 5000 ரூபா புடவைலாம் எடுத்து இந்த மாதிரி செலவு வைக்கணும்னு சொல்லி நினைக்காத, நான் மாப்பிள்ளைக்கும் உனக்கும் 5000 ரூபாய்க்குள்ளே தான் புடவை எடுக்கணும், துணிமணி எடுக்கணும்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டு வந்திருக்கோம். நீ என்னடான்னா கொண்டு வந்த 5000 ரூபாயை உன் புடவைக்கே செலவு பண்ணலான்னு சொல்லி பார்க்குற. மாப்பிள்ளைக்கு அப்புறம் என்னத்து துணி எடுக்கிறது, இந்த பார் 2000 ரூபா புடவை ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோ, மாப்பிள்ளைக்கு மீதி உள்ள 3000 ரூபாயில் நான் பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம், மொத்தம் 5000 ரூபாய்க்குள்ள முடிச்சிடணும். ஏன்னா தலை தீபாவளிக்கு உங்களுக்கு நான் மேற்கொண்டு செலவு பண்ண வேண்டியது இருக்குது, கறிக்காய் எடுத்து போடணும், எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. நீ என்னடான்னா அந்த 5000 ரூபாய் இதிலே காலி பண்ணலான்னு சொல்லி பார்க்குறேன், மேற்கொண்டு எங்களெல்லாம் தூக்க முடியாது, உங்கள்
அப்பாவும் கஷ்டப்படுறாரு, தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்றாங்க. ஆனால் வேணிக்கு மனசு அடையவே இல்லை. அப்புறம் அங்கே இருந்த வேலையாட்களில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு 2-3 பேர் சொல்கிறாங்க, ஏமா இப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மாற்றி வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் புதுசாக கல்யாணமான பொண்ணு தானே, பார்த்தாலே தெரியுது, மஞ்சள் ஈரம் கூட வந்து காயவே இல்லை. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் முதலாளிகிட்ட போய் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து அவர் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார், இல்லாட்டி ஃப்ரீயாகவே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேணிக்கு இன்னுமே கோபம் வந்துடும். என்ன இது, இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. வந்த கடைக்குள்ளே நுழையும் போதே அந்த முதலாளி புதுசாக கல்யாணமான பொண்ணான்னு சொல்லி கேட்டான். நானும் ஊன்னு சொல்லி தலையாட்டிட்டு வந்தேன். இப்போ என்னடான்னா இவனுங்களும் அதே வார்த்தையை வந்து கேட்குறாங்க, புதுசாக கல்யாணம் ஆகிட்டு இந்த கடைக்குள்ளே வரக்கூடாதா என்ன? என்ன இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. ஏம்மா எனக்கு 5000 ரூபா போடலாம் வேணாம், இருந்தாலும் இந்த இடத்த விட்டு நான் சீக்கிரம் காலி பண்ணணும், எனக்கு 2000 ரூபாய் போடவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த 2000 ரூபா புடவையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு மாப்பிள்ளைக்கு துணிமணியும் எடுத்துக்கிட்டு வேணியோட குடும்பமும் அங்கேருந்து மூவ் ஆகி கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சரி இருந்தாலும் அந்த புடவையை பார்க்காம வந்துட்டோமே டென்ஷனில், 2000 ரூபா புடவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், ஏதோ அம்மா எடுத்த புடவையாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணி அந்த புடவையை காட்டு, 2000 ரூபா புடவையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை காட்ட சொல்கிறாங்க. அப்புறம் வேணியோட அம்மா அந்த புடவையும் காட்டுறாங்க. 2000 ரூபா புடவையை வாங்கி பார்த்த உடனே வேணிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. வாமா சீக்கிரம், இன்னைக்கு அந்த ஆள் உண்டு இல்லைன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணியோட ஃபேமிலியும் நேராக அங்கே உள்ளே போகிறாங்க. கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் முதலாளி பிடிச்சி செம்ம திட்டுறாங்க. யோ, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? நாங்கள் என்ன புடவை கேட்டால் நீ என்ன புடவை கொடுத்துருக்க? நாங்கள் 2000 ரூபா புடவை தானே கேட்டோம், உன்னை யார் 5000 ரூபா புடவை கொடுக்க சொன்னது? அம்மா இது 5000 ரூபா புடவை தாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க, நீ யார் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு? நாங்கள் தேவைக்கான காசு வந்து எங்ககிட்ட இருக்குது. 5000 ரூபா புடவையெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கவே இல்லை, நீங்கள் எதுக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி 5000 ரூபா புடவை கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னை கடையில் வந்து பார்த்தா உள்ளே நுழைஞ்ச உடனே புதுமண பொண்ணான்னு சொல்லி கேட்டேன், அப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னேன். இப்போ என்னடான்னா 5000 ரூபா புடவை வந்து கொடுத்துருக்க, நாங்கள் 2000 ரூபா புடவை தானே கேட்டோம். அப்பப்போ பார்த்து என் மூஞ்சை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வர செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன நீ இப்படி வர்ற கஸ்டமர்லாம் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? உன் ஆளை பார்த்தாலே வந்து எனக்கு டென்ஷனாகவே இருக்குது. என் வயசில் வந்து உனக்கு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது, நீ என்னடான்னா இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு வேணி அந்த கடைக்கார முதலாளி போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அவ்வளோ சத்தம் போட்ட உடனே பக்கத்து கடைக்காரர் ஒருத்தர் செருப்பு கடைக்காரர் வச்சிருக்காரு, அவர் ஓடி வராரு. அம்மா என்ன பிரச்சனை, ஏன் வந்து சத்தம் போடுறீங்க அப்படின்றாங்க. பாருங்க பெரியவரே, இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து இந்த ஆளு என் மூஞ்சை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ என்னடான்னா 2000 ரூபா புடவைக்கு பதில் 5000 ரூபா புடவையை வந்து கொடுத்துருக்கான். இந்த ஆளு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்காக தான் இந்த சேலையை செஞ்சிருக்கானட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணி பயங்கரமாக சொல்கிறாங்க. அம்மா அந்த மாதிரி தப்பாக ஒருத்தங்களை நினச்சிடாதம்மா, ஏமா இப்படி தப்பாக நினைக்கிற? அவரும் வந்து ஒரு கஷ்டமான சோகத்தை வந்து உள்ளுக்குள்ளே வலிச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட அப்படி சிரித்து பேசியிருந்திருக்காரு. ஏன் வந்து இந்த மாதிரி செஞ்சாருன்ற காரணத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் உன்னை தான் பொண்ணு மாதிரி நினச்சிருக்காரு. அவரோட பொண்ணு தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்த உடனே 2 மாதம் கழிச்சு கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு அடுத்த நிமிஷம் அவங்க விருந்தெல்லாம் முடிச்சுட்டு போகும்போதே மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து அவருக்கு மனசு உடஞ்சி போச்சு. தான் பொண்ணை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லி நினச்சா அவர் மனசில் ஏமாற்றம் தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த கடைக்கு யாராவது புதுமான பொண்ணோ புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்தாலோ அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா இறந்து போன தான் பொண்ணு தான் கடைக்கு வந்திருக்கான்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே எப்பயுமே நினைப்பார். மற்ற யாருக்கிட்டே இந்த மாதிரி பண்ணவே மாட்டார். அதனால தான் உன்னை பார்த்து சிரிச்சிருக்காரு. உன்னை வந்து தான் பொண்ணாக நினச்சி தான் உனக்கு இந்த 5000 ரூபா படையும் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவரோட கல்லாப்பெட்டிக்கு மேலே போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கல்லாப்பெட்டியை மேலே காட்டுறாரு. அங்கே அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அடுத்த நிமிஷம் வேணிக்கு கண்ணீரே வந்துருச்சு. சாரிங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. சாரி ஐயா கூட இல்லை, சாரிப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, உங்கள் பொண்ணாக வந்து நான் நினச்சிக்கிறேன், நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த முதலாளி காலில் விழுந்து வேணியும் ஆசீர்வாதம் வாங்குறா. முதலாளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணி இந்த புடவை நீயாவே ஃப்ரீயாகவே வச்சுக்கோமா, மாப்பிள்ளையோட அடிக்கடி வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு சோகமான வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லலாம். அந்த கடைக்கார முதலாளிக்கு ஒரு பெண் ஒருத்தங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தன்னுடைய முகநூல் பதிவில் வந்து பதிவிட்டிருந்தாங்க. அந்த கடைக்காரரை நினச்சி ரொம்ப வருந்துறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.